சிம்மராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். சிம்மம் அப்படின்னு சொன்னாலே கோபமான முகம், எல்லார்கிட்டையும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறது, யாருக்குமே ஒரு ஏதோ சொல்லுவாங்களோ பெரியவங்க அப்படின்னு நினைக்கக்கூடியது. உள்ளுக்குள்ளே இல்லை, உண்மையாக பழகினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிம்மராசிக்காரவங்க ரொம்ப தன்மையானவங்க. கோபதாபங்கள் இருந்தாலும் மற்றவங்களுடைய மனசு நோகக்கூடாது, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க. குறிப்பாக மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தாலே இந்த சிம்மத்தால் தாங்கிக்க முடியாதுங்க. தன்கிட்ட இருக்கிறது என்ன ஆனாலும் சரிங்க, அதை நான் தான் கொடுத்தேன், என்ன தான் நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஒரு புகழுக்குமே இவங்க பெயர் எடுக்க மாட்டாங்க. பச்சையாக சொல்கிறேன், இவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உதவியால் உயர்ந்தவங்க பல பேர் இருந்தாலும் இவங்க ஒரு நாளும் என்னால் அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. பெருசாக சட்டையே பண்ணிக்க மாட்டாங்க. அடப்போ, நல்லா இருக்கியா, நான் உதவி செஞ்சதுனால தான் நீ நல்லா இருக்க, நான் உதவி செய்யலைன்னா நீ நல்லா இருந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இப்படி எதுக்குமே யார்கிட்டையுமே புகழுக்கு மயங்காத, அன்புக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய மரியாதை குணம் படைத்த இன்னும் நிறைய புகழ் சிம்ம ராசிகளும் பாடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அதுக்கு தகுதியானவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 32 ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்தில் அமரப்போகிற சிம்மம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரங்க. அட போமா, ஆல்ரெடி கொடுத்து கொடுத்து தான் ஒன்றும் இல்லாமல் உட்காந்து இருக்கேன், இன்னும் என்னத்தை கொடுக்க சொல்கிற, கவலைப்படாதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தா கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு, தெரிஞ்சுக்கிட்டு தானே இன்ன வரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தனக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்க மாட்டீங்க, தனக்குன்னு எதுவுமே பார்க்க மாட்டீங்க. எல்லாருக்கும் அள்ளி கொடுத்த சிவந்த கரங்களாக, சொந்தக்காரவங்களாக நீங்கள் இன்னும் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெய்வங்கள் கொடுக்க போகிறாங்க. அது பணமழையாக இருக்க போகுது, தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறப்போகுது. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எதனால் யோசிக்கிறீங்களா? என்ன கிரகமோ தெரியலை, என் வாழ்க்கை இப்படி போச்சே அப்படின்னு பேசுகிறவங்க மத்தியில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் உழைக்கத்தான் போகிறேன், கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு பழகிடுச்சு. இவ்வளவு நாள் கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த கஷ்டங்கள் காணாமல் போகும்போது காரணம் திரிகிரக யோகம். ஒரு ராசியில் 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால் உங்களுக்கு யோகம். இந்த 3 கிரகங்களும் சாதாரணமாக ஆட்கள் இல்லைங்க. இப்போது நம்ம வீட்டில் அப்பா அம்மா ஆல்ரெடி தெய்வங்கள் தான். அவன் கூடவே சேர்ந்து நமக்கு விருப்பமான ஒரு தெய்வமும் வீட்டில் குடியிருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த 3 தெய்வங்களும். ஒவ்வொரு தனித்தனி குணாதிசயங்கள் இருக்குங்க. இந்த 3 தெய்வங்களும், அதாவது இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை உங்களுக்கு எந்தெந்த வகையில் எந்தெந்த விஷயங்களில் யோகமான பலன்களை கொடுக்க போகுது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சிம்மராசிக்காரவங்க இந்த யோகமான பலனை முழுசாக அனுபவிக்கணும் அப்படின்னா ஒருத்தரை வழிபாடு செய்யணுங்க. உங்களுடைய ஆள்தான் நரசிம்மர் வழிபாடு. சக்தி வாய்ந்த அந்த நரசிம்மர் வழிபாட்டின் காரணமாக ஆல்ரெடி மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பானமாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரவங்க இன்னும் உயர்வாகவும் பலமாகவும் வலம் வர போகிறீங்க. அதுக்கு இவருடைய வழிபாடும் உங்களுக்கு துணை வரும். மகாவிஷ்ணுவினுடைய அவதாரத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த அவதாரம் அப்படின்னா இந்த நரசிம்மருடைய அவதாரம் தான். இறைவன் அனைத்து இடங்கள்லையுமே இருப்பாங்க. அசைக்க முடியாத நம்பிக்கையில் உண்மையான பக்தியும் இருந்தால் போதும், நீ கூப்பிட்ட குரலுக்கு சிறிதும் தாமதிக்காமல் உங்களை காப்பாற்ற ஓடோடி தெய்வங்கள் வரும் அப்படிங்கிறத உலகத்திற்கே உணர்த்திய அவதாரம் நரசிம்மர் அவதாரம். நரசிம்மர் அவதாரங்கிறது என்னங்க, மனித உடலும் சிம்ம முகமும் உக்கிர வடிவம், இதுதான் நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரும். ஆனால் பக்தர்கள் அழைத்ததும் அடுத்த நொடியே ஓடி அருள் செய்யக்கூடிய கருணாமூர்த்தி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சுங்க. நரசிம்மர் வழிபாட்டில் பலருக்குமே தெரிய பல அரிய தகவல்கள் இருக்குது. அதுதான் ஆன்மீக தகவல்கள். அதுதான் இன்றைக்கி
சிம்மராசிக்காரவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஓம் நரசிம்ம பெருமானே போற்றி போற்றின்னு அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை 3 முறை சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுன்னா கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்க, எழுதுங்க. சிறப்பு அப்படின்னு என்னம்மா இவர் வழிபாடு செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் முன்னாடியே சொன்னேன், மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்கள்லையே சக்தி வாய்ந்த அவதாரம்னு சொல்லியாச்சு. எல்லா இடங்கள்லையும் இருப்பார். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு சிறிதும் தாமதிக்காமல் வருவாருன்னு சொல்லிட்டேன். அதையும் தாண்டி நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் 77 அப்படிங்கிற அதிகமான ரூபங்களில் அருள் பாலிக்கக்கூடியவர். இதில் குரோத நரசிம்மர், வீர நரசிம்மர், விளம்பர நரசிம்மர், கோப நரசிம்மர், யோக நரசிம்மர், அகோர நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், இந்த நரசிம்மர் அவதாரங்களில் 9 அவதாரங்கள் வடிவங்களையும் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். யோக நிலையிலும் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிறதுலையும் மகாலட்சுமி தனது மடியிலும் அமர வைத்த நிலையில் மட்டுமே தான் அருள் பாலிப்பாங்க. ஆனால் மற்ற எல்லா வடிவத்திலும் உக்கிரமான காட்சி அளிப்பார். இதனால்தான் பெரும்பாலான நரசிம்மர் கோவிலில் வாழ்நாள் முழுவதுமே வந்து இதை கடைப்பிடிக்கிறவங்க மட்டும்தான் இந்த தினசரி பூஜை செய்கிறது நியமிக்கப்பட்டு இருப்பாங்க. அதுவே இந்த யோக கோயில்களில் வந்து அப்படி ஒரு விதி கிடையாதுங்க. இப்போ இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செஞ்சிட்டிங்க அப்படின்னா பயபக்தி, விடாமுயற்சி, நம்பிக்கையோட வழிபாடு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பயத்தை நீக்கி நன்மைகளையும் இந்த நரசிம்மர் அருள்வார். குறிப்பாக யாரெல்லாம் வியாழக்கிழமைகளில் நரசிம்மர் முன்னாடி உட்கார்ந்து உங்களுடைய வேண்டுதலை சொல்கிறீங்களோ, அவருடைய ஓம் நரசிம்ம பெருமானை போற்றி போற்றின்னு துதிய பாடுறீங்களோ, உங்களுக்கு பயம், கஷ்டங்கள் நீங்கும். எந்த சூழ்நிலையுமே மனசு வந்து அமைதி இழக்காது. துன்பங்களும் சரி, கஷ்டங்களும் சரி உங்களை வந்து நெருங்காது. அதுக்கு மாறாக அப்படியே அமைதி கிடைக்கும். செல்வ வளம் பெருகும். நிம்மதியாக இருப்பீங்க. எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் பிறக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களையும் தொடர்ந்து யாரெல்லாம் உச்சரிட்டு வரீங்களோ, தீராத கடன் தீரும். தீர்க்கவே முடியாத பிரச்சனை கூட தீர்ந்து போகும். நெருக்கடியான கஷ்டங்கள் சூழ்நிலைகளில் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு உன்னதமான தெய்வத்தை வணங்க இந்த வீடியோ பதிவை வந்து லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவரை வழிபாடையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா புரியும். குறிப்பாக சிம்மராசிக்காரவங்களுக்கு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு இவர் தான் உகந்த கடவுள். எப்போவுமே கோவப்பட மாட்டீங்க. எப்பயாச்சும் கோவப்படுவீங்க. அந்த கோபத்துக்கும் அர்த்தம் இருக்கும். அந்த கோபத்துக்குள்ளே பலாயிரம் கணக்கான நியாயம் இருக்கும். புரிஞ்சுக்காதவங்களுக்குத்தான் நீங்கள் கோபக்காரவங்க. புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உண்மையை பேசுகிறான், ஒதுங்கி நிற்கலாம்ங்கிறது, அவன் கரெக்டாக நடந்துக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அது மிகப்பெரிய தப்புங்கிறத உணர்ந்து நிற்பாங்க. இப்படி எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் உங்ககிட்ட உண்மை இருக்குது, உழைப்பு இருக்குது. நீங்கள் வேண்டாமலே, நீங்கள் விரும்பாமலே லக்ஷ்மி நரசிம்மருடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்கணும். நஷ்டங்களும் வருதா? கட்டாயம் அதை விலக்கி கொள்ள. கஷ்டமும் நஷ்டமும் இருக்கா? பயம் இருக்கா? பதட்டம் இருக்கா? கடன் பிரச்சனை இருக்கா? நோய் நொடிகள் சொல்லி இருக்கா? இது எல்லாமே உங்களை விட்டு ஓடி போகக்கூடிய வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது நமக்கே நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மளை சுற்றி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும், சிம்மராசிகளுடைய வாழ்க்கை நிலை இந்த நரசிம்மரை வழிபாடு செய்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். நரசிம்மரை வழிபாடு செய்தாலும் வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கோங்க. வாழ்த்துக்கள்ங்க. பதிவுக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் 32 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் இருக்கக்கூடிய திருக்கிரக யோகத்தை சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வாழ்க்கையில் உச்சத்தை தொட போகிறீங்க. சொல்லப்போனால் நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக போகுது. இது மட்டும் இல்லாமல் பணமழை கொட்டும். இந்த சக பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், சனி பகவான் 3 கிரகங்களுடைய சேர்க்கை மீன ராசியில் உருவாகி இருக்கிறது தான் யுகத்தினுடைய உருவாக்கம். இனிமேல் சிம்மராசிக்கு எல்லாமே சக்ஸஸ் தாங்க. அதாவது குரு பகவானுடைய சொந்த வீடான மீனராசியில் இந்த 3 கிரகங்களும் உச்சக்கட்ட இருக்கிறதுனால யோகமான பலன்கள் சில ராசிக்காரங்களுக்கு உண்டு.
அந்த வகையில் சிம்மராசிக்கான யோகம் இந்த திருக்கிரக யோகம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்க போகுதுன்னு சொல்லுவோம். கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு போகிறது பொதுவாக மனுஷனுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போது இந்த 3 கிரகங்களோட சேர்க்கையும் உங்களுடைய தலையெழுத்தவே மாற்றக்கூடிய அளவுக்கு சில மாறுதல்களையும் ஏற்படுத்தும். அப்போ இந்த மாற்றத்திற்கு தனித்துவமான ஆற்றல் இருக்குங்க. தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது. இதனால தான் இந்த யோகங்கிறது சிம்மராசிக்கு தலைவிதியை மாற்றினா கூட தவறு கிடையாது. சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் தொழில்காரகன். இவர் கொடுக்கிறதையும் தடுக்க முடியாது, கொடுக்கிறதையும் எடுக்கிறதையும் தடுக்க முடியாது. இதுவே சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறதுக்கும் இருண்டு போகிறதுக்கும் இவர் பெரிய காரகனாக குறிப்பாக அதிகார தோரணம் இருக்கணும், அரசியலில் இருக்கணும் அப்படின்னு இவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும். 3 பேருமே தனித்தனியாக 3 டான்களுமே ஒன்று சேரக்கூடிய இடம் யோகம். பயமில்லை, பதட்டமில்லை, நினைச்சதெல்லாம் நடக்கும், இஷ்டத்துக்கு இருக்கலாம், நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு நடக்க போகுது. இந்த சக்தி வாய்ந்த யோகத்தினால் சிம்மத்திற்கு வருமானம் அதிகரிக்க போகுது. நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க ஆல்ரெடி வேலையில் இருக்கேன், சரியாக வருமானம் இல்லை, பெருசாக உயர்வு இல்லை, இப்படி இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய இது வியாபாரம் பார்க்குறோம், தொழில் பண்ணுறோம், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வேலை வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் அளவுக்கு உதவிகள் தேடி வரும். பழைய முதலீடுகளில் இருந்து கூட இப்போ உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, லாபம் உண்டு. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நேரங்களில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரவங்க எதிர்பார்க்காத நேரங்களில் பண ஆதாயங்கள் பெறக்கூடிய நிலை ஏற்படும். மதிப்பு மரியாதை தொழிலில் நல்ல முன்னேற்றம், வணிகத்திலையுமே உங்களுக்கு கிடைக்கும், லாபம் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையை நல்லா வாழ போகிறீங்க. குடும்பத்திலும் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற போகிறீங்க. அனைத்து பணிகள்லையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க. வாழ்க்கையே உங்களுக்கு அமோகமாக மாறப்போகுது. அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கை நிலையே எதிர்காலம் அப்படிங்கிறது நீங்கள் திட்டம் தீட்டின மாதிரியே அமையப்போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அரிய கிரக நிலை, சக்தி வாய்ந்த கிரக அமைப்பினால் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் இதுங்க. புதிய வாய்ப்புகளை கொடுக்குது. இது கூட்டு வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் தொழில் பண்ணுறவங்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவங்களாக இருக்கட்டும், உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க போகிறீங்க. இது திருமணம் ஆகாதவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை தேடி வரும் இந்த வாழ்க்கையில் இந்த கட்டம் அப்படிங்கிறது சாதகமான கட்டமாக இருக்க போகுது. வாழ்க்கை இத்தனை நாள் உங்களை பயன்படுத்தி இருந்திருக்கலாம். அனைத்து துறைகளிலுமே முன்னேற்றத்தை, செழிப்பையும் அனுபவிக்க போகிறீங்க. அதுவே குடும்ப வாழ்க்கையிலேயே வாழ்க்கை துணையுடைய நெருக்கம் ஏற்படும். உங்களுடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படுவீங்க. கோபமாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், ஸோ அந்த விஷயத்தில் பட போகிறீங்க. சமூகத்து அங்கீகாரம் கிடைக்க போகுது. மொத்தத்தில் இந்த திரிகிரக யோகம் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது மட்டுமில்லாமல் சொந்தம் பந்தம், தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. நிதி ரீதியாக வெற்றி. நீங்கள் பணத்தை சேமிக்கிறதுலையும் வெற்றி பெற போகிறீங்க. இந்த சேமிப்பு உங்களுடைய எதிர்காலம் பாதுகாப்பு கொடுக்கும். தனிப்பட்ட மற்றும் வணிக நோக்கங்களுக்காக நீண்ட தூரம் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் மட்டும் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரவங்களே நல்ல முன்னேற்றம், உங்களுடைய பல லட்சியங்களை இப்போ நிறைவேற்றிக்க முடியும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையுடைய பல்வேறு துறைகளில் வெற்றிகள் குவிய போகுதுங்க. எல்லாம் உங்களுடைய முயற்சிகளும் சரி, சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும்.
ஆக மொத்தத்தில் இந்த திருக்கிரக யோகத்தினால அதிர்ஷ்டம், வெற்றி, சக்தி மற்றும் சமூக அந்தஸ்து உயர்வு பார்க்க போறீங்க. இந்த யோகங்கிறது சிம்ம ராசிக்கு 8ஆம் வீட்டில் நடக்கிறதுனால இது உங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில இழந்த மகிழ்ச்சி மீண்டும் கிடைக்கப் போகுது. செய்யக்கூடிய வேலைகள் நல்ல நன்மைகள் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய வேலைக்கு பாராட்டு கிடைக்கும். வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும். சமூகத்தில மதிப்பு, மரியாதை கிடைக்கும். ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.